இங்கே ஒரு கஞ்சப்பைய வீட்டுக்கு விருந்தாளிக வராங்க. விருந்தாளி வரவும் அவர் அந்த கஞ்சப்பையன் வந்து அவன் மகனை கூப்பிட்டு, "நீ போய் தெரு முக்குல வந்து இருக்கிற பாய்க்கடைக்கு போய் 1/4 கிலோ கறி வாங்கிட்டு வா" அப்படின்ற மாரி சொல்கிறாரு. அவனும் கறி வாங்க போவான். போய் கொஞ்ச நேரத்திலேயே கறி வாங்காமல் திரும்ப வந்திருப்பான். அப்போ "என்னடா கறி வாங்காமல் திரும்ப வந்திருக்க?" அப்படின்ற மாதிரி அவர் அப்பா கேட்பார். "அப்பா நான் கறி வாங்க போனேன்." அந்த பாயும், "என்ன தம்பி நம்ம கடைக்கெலாம் கறி வாங்க வந்திருக்கியே?" அப்படின்ற மாதிரி கேட்டார். 1/4 கிலோ கறி தாங்க விருந்தாளியே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டு, அவர் "நம்ம கறி சூப்பராக இருக்கும் தம்பி, வெண்ணமானி இருக்கும் அப்படியே" அப்படின்னு சொன்னார். டக்குன்னு எனக்கு ஒரு யோசனைப்பா, எதுக்கு வெண்ணமானி இருக்குன்னா கறி வாங்கிக்கிட்டு அப்போ வெண்ணெயை வாங்கிடலான்னு நான் வெண்ணெய் கடைக்கு போனேன். வெண்ணெய் கடைக்கு போகும்போது அவர் கடையில் கேட்கும்போது நம்ம கடை வெண்ணெய் நெய்மானி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாருப்பா. அப்போ நெய் வாங்கிடலாம் அப்படின்னு நெய் கடைக்கு போயிருந்தேன். அவர் நெய் கடைக்காரரு "நம்ம கடை நெய் ரொம்ப சூப்பராக இருக்கும் தம்பி, அப்படியே தேன் மாதிரி இருக்கும்" அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருப்பா. அப்போ தேனே வாங்கிடலாமே, எதுக்கு நெய் வாங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தேன் கடைக்கு போனேன். அங்கே போனால் "தம்பி நம்ம தேன் ரொம்ப சுத்தமாக இருக்கும், அப்படியே தண்ணி மாதிரி இருக்கும்" அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி, தண்ணியே மானி இருக்கிறதுக்கு எதுக்கு நம்ம தேன் வாங்கணும், அதுக்கு காசை மிச்சம் பண்ணிவிட்டு நம்ம வீட்டிலையே இருக்க தண்ணி அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அப்போ "என்னடா சொல்கிற?" அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. சரி, இவ்வளோ நடந்தியே அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி உன் செருப்பே தேஞ்சிருக்குமாடா அப்படின்னு கேட்டேன். "அப்பா நான் போட்டுட்டு போனதே நம்ம விருந்தாளிங்களோட செருப்பு தான்ப்பா" அப்படின்னு சொல்லியிருந்தார். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, இங்கே கஞ்சத்தனம் பண்ணுறோம். கஞ்சத்தனம் கஷ்டப்பட்டு உழைச்சி வந்து நம்ம வந்து சேமிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் நிறையா பேர் பண்ணுறாங்க. அதையே பொழப்பா வச்சுக்கிட்டு நிறையா பேர் கஞ்சத்தனத்தை பண்ணுறாங்க. நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அதுக்கு தான் நம்ம சேனலில் நிறையா மணி சேவிங்ஸ், கோல்டு சேவிங்ஸ் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.